கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில ஒரு புதிய கிருபைகளோடு கூட உங்களை வழிநடத்துவராக. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல ஒரு வசனம் வாசிக்கிறோம். அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இம்மானுவேல் என்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய காரியங்கள் இந்த ஆண்டுல நிறைய சோர்ந்து போன அநேகரை நான் பார்க்கிறேன். அநேக மக்கள் அநேக காரியங்களை இடத்துல பகிர்ந்து கொண்டதையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ நேரங்களில ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறாரா, ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட இருந்தால் ஏன் இப்படிப்பட்ட எனக்கு சம்பவம் நடக்கிறது, எத்தனையோ விதமான தோல்விகள், எத்தனையோ விதமான பிரச்சனைகள், எங்கள் வீடுகளில் சமாதானம் இல்லை, இப்படி அநேக சூழ்நிலைகளை நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம், எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வாரா என்று சொல்லியெல்லாம் இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கிற அநேகரை நாம் பார்க்கிறோம். அதுக்குதான் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல். உங்களுக்கு அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இம்மானுவேல் என்ற ஒரு கடவுள் உங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன். அவர் உங்க கூடவே இருப்பார், உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பார், உங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்வதற்கு அவர் கூட இருந்து உங்களை நடத்துவார். அதனால நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, கடவுளை சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவரிடத்துல நீங்க புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்க கூடவே இருந்து காரியங்கள்லாம் வாய்க்க பண்ணி வெற்றியா இந்த ஆண்டிலே உங்களுக்கு முடித்து கொடுக்க போகிறார். இந்த ஆண்டில வரப்போகிற ஆண்டு ஒரு வெற்றியின் ஆண்டாக மாறப்போகிறது. இந்த நாளில், இந்த மாதத்துல, இந்த நாட்களில நீங்க நினைக்கிற காரியங்கள் நிறைவேற போகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்க கூட இருந்து, இம்மானுவேல் உங்க கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தைரியமாக இருங்க, அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மானுவேலாகிய கர்த்தர் ஆண்டவரே, நீ கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை பலப்படுத்தி வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு நாமத்துல கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.